அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஹெகின்ஜான். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஏசாயா 51 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து தொடர்ந்து கர்த்தர் நமக்கு இந்த 2023 வருஷத்திற்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த நிகழ்ச்சியிலும் கூட தொடர்ந்து தியானிக்க போகிறோம். மறுபடியுமாய் ஏசாயா 51 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாய் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தர் 2023 வருஷத்திலே உங்கள் வாழ்விலே செய்ய விரும்புகிற 3 ஆசீர்வாதங்களை குறித்து. முதலாவது ஏசாயா 51:3 கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன், உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். 2வது சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையின் வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தரின் தோட்டத்தை போல ஒரு அழகான வாழ்க்கையை மாற்றுவார். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியினாலும் கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பியிருக்கும் என்று சொல்லி இப்படியாக இந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஒருவேளை இந்த வருஷம் துவங்கி சில நாட்கள் கடந்து போய்விட்டது. நாட்கள் கடந்து போக போக அநேகர் செய்கிற ஒரு தவறு என்னவென்றால், கர்த்தர் புது வருஷம் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன செய்துறது? மறந்து போயிடுறது. முதல் 10 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கிறத நிறுத்திடுறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த 2023 வருஷம் முழுவதும் இந்த ஏசாயா 51:3 வைத்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க? ஜெபியுங்க. ஜெபிக்கும் போது இந்த வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதல் பரிபூர்ணமாய் உங்கள் வாழ்விலே உண்டாயிருக்கிறதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக நாம் கர்த்தர் நமக்கு தருகிற அந்த முதல் ஆசீர்வாதமாகிய எப்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆறுதல் செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் இயேசு சிலுவை பாடுகளின் மூலம் எப்படி நமக்கு ஆறுதல் உண்டாகிறது என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தொடர்ந்து இயேசுவின் சிலுவை பாடுகள் மூலம் எப்படி நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது, இந்த சத்தியம்தான் நம்முடைய உள்ளத்திலே ஆறுதலையும் தேறுதலையும் உண்டாக்குறது என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம்? தொடர்ந்து இயேசுவின் சிலுவையின் சத்தியங்களை தியானிக்கிற மூலம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய உள்ளத்திலே இன்னும் அதிக ஆற்றலை இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் திருப்பிக் கொள்ளலாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். 12வது வசனம். ஞானஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள
விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம் எப்படி இயேசுவினுடைய அந்த சிலுவை பாடுகளின் மூலம் எப்படி நம்முடைய பழைய பாவ சுபாவம், அந்த பழைய மனுஷன் எப்படி இயேசுவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு இப்பொழுது எப்படி நம்முடைய பழைய பாவ சுபாவத்துக்கு நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டோம், அந்த பழையவைகள் எப்படி ஒளிந்து போய்விட்டது என்பதை நாம் தியானித்தோம். எப்படி நாம் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து அந்த சத்தியத்தை குறித்து இன்னும் அதிகமாக இந்த நாளிலே நாம் தியானிக்கிறது மூலம் கர்த்தருடைய ஆறுதலில் இந்த நாளிலே பெருக போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் இந்த சத்தியத்தை குறித்து, இந்த கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம், பழையில் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சத்தியத்தை குறித்த இன்னும் அதிகமான விளக்கத்தை நாம் இங்கே உள்ள வசனங்களில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் சிலுவையிலே இயேசு அங்கே மரிக்கும்போது நம்முடைய பழைய மனுஷனும் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டது என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். அந்த சத்தியத்தை ரோமர் 6:6 எப்படி நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையிலே இயேசு மரிக்கும்போது எப்படி அது இயேசுவோடு அறையப்பட்டது என்பதை குறித்த அந்த ஒரு இன்னும் அதிகமான விளக்கத்தை இங்கே கொலோசியர் 2:12 நாம் பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்தை நாம் திரும்ப வாசிக்க கேட்போம். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான சத்தியத்தை இங்கே வேதம் நமக்கு போதிக்கிறது. இதை தான் இன்றைக்கு அநேகர் அறியாது இருக்கிறார்கள். இதை அறிந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். பாருங்கள், அது என்னது? தேவ பிள்ளைகளே, நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய ஞான ஸ்நானத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம் என்றால், இயேசுவுடனே நாம் என்ன செய்யப்படுகிறோம், இணைக்கப்பட்டு இப்படியாக நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது, மாற்றப்படுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், சபையிலே ஞான ஸ்நானம் கொடுப்பார்கள். தண்ணீரிலே ஒரு நபரை முக்கி பின்பு அவர்கள் என்ன செய்வார்கள், எழுந்திருப்பார்கள். இப்படியாக சபையிலே தண்ணீரினால் ஞான ஸ்நானம் என்ன செய்கிறார்கள், கொடுப்பார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஞான ஸ்நானம் எதற்காக திருச்சபையிலே கொடுக்கும்படியாக இயேசு கட்டளையிட்டார் என்றால், பாருங்கள், இது ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு பெரிய மாற்றத்தை சரீரப்பிரகாரமாக விளக்குவதற்காக தான் இதை செய்யும்படி இயேசு என்ன செய்திருக்கிறார், கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்கள், இப்போது சரப்பிரகாரமாக ஒருவர் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவர் முதலாவது என்ன செய்கிறார், தண்ணீரிலே அவர் என்ன செய்கிறார், அவர் மூழ்கிறார். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் அந்த பழைய மனுஷன் மரிப்பதற்கு அடையாளமாக என்ன செய்து இருக்குது. இது எப்படி நடக்குது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த சரப்பிரகாரமாக எப்படி நாம் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பாருங்கள், தண்ணீரில் ஒருவர் முக்கும்போது என்ன ஆயிடுது, அவர் முழுவதும் அந்த தண்ணீரினால் என்ன செய்கிறார், அவருடைய சரீரம் முழுவதும் நனைந்து விடுகிறது. ஏன்? அவர் தண்ணீருள் முக்கப்படுகிறார். அதே போல தான் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நாம் ரட்சிக்கப்படும் போது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறார், வைத்து விடுகிறார். வைத்து இதன் மூலம் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கும் வாழ்க்கையாக என்ன செய்து விடுகிறது, மாற்றப்படுகிறது. நான் முழுமையாக கிறிஸ்துவினால் சூழ்ந்து கொள்ளப்படுகிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய அடையாளம் எல்லாம்
யார் இயேசுவாக என்ன செய்கிறார்? மாறிவிடுகிறார் பாருங்க. அப்போ இப்படியாக கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஒரு ஆவிக்குரிய ஞானஸ்நானத்தின் மூலம் நான் வைக்கப்படுகிறது மூலம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படியாகத்தான் என்ன நடக்கிறது? என்னுடைய பழைய மனுஷன் பாருங்க, சிலுவையில் இயேசு என்னோட பாவத்தை சுமந்து மரிக்கும் போது என்னோட பழைய மனுஷனும் என்ன செய்கிறது? இந்த ஆவிக்குரிய ஞானஸ்நானத்தின் மூலமாக தான் பாருங்க இயேசுடனே அந்த பழைய மனுஷன் இயேசுடனே இணைக்கப்பட்டு இயேசுனோட மரணத்தில் இணைக்கப்பட்டு பாருங்க என்னோட பழைய சுபாவம் என்ன செய்கிறது? இயேசு சிலுவையில் மரிக்கும் போது என்னோட பாவ சுபாவம் இயேசுடனே என்ன செய்து விடுகிறது? மரித்து விடுகிறது. அதை தான் இங்கே வசனம் என்ன செய்கிறது? விளக்குறது பாருங்க. அப்போ இந்த ஆவிக்குரிய ரீதியிலே நடக்கும் இந்த காரியத்தை விளக்குவதற்காக தான் பாருங்க சர்வப்பிராரம்பம் ஒருவரை நாம் என்ன செய்கிறோம்? தண்ணீருக்குள் முதலாவது என்ன செய்கிறோம்? முக்குகிறோம். அவர் தண்ணீரில் முழுகிறது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பாருங்க, இந்த பழைய மனுஷன் இயேசுடனே மரித்து விட்டது அது என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த பழைய மனுஷன் இயேசுடனே கூட பாருங்க மரிக்கும் போது என்ன ஆகிறது? பாருங்க, நான் பாவ சுபாவத்துக்கு மரித்து விடுகிறேன். மரித்து இப்போ எனக்குள்ளே ஒரு புது மனுஷன் உண்டாகி விடுகிறான். நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டி ஆக்கப்படுகிற மூலம் இப்பொழுது இந்த பாவ சுபாவத்திலிருந்து பரிபூர்ணமாய் நான் என்ன செய்கிறேன்? விடுவிக்கப்படுகிறேன். இதை தான் கொலோசியர் 2:11 நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம் பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் இப்பொழுது 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் இந்த பழைய பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை பெற்றோமே, அந்த பழைய மனுஷன் இயேசுவுடனே கூட சிலுவையிலே மரித்து விட்டதே, அதை இங்கே 11வது வசனத்தில் இங்கே வேதம் நமக்கு விளக்குகிறது பாருங்க. அது எப்படி நடந்துச்சு? அந்த பாவ சுபாவம் என்னிலிருந்து எப்படி அகற்றப்பட்டு நான் எப்படி புது மனுஷனாய் மாற்றப்படுகிறேன்? இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை என்ன செய்து விட்டீர்கள்? களைந்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறது. அதாவது இங்கே பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த விருத்த சேதனத்தை வைத்து இந்த பாவ சுபாவத்திலிருந்து நம்ம எப்படி விடுவிக்கப்படுகிறோம் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு விளக்குகிறது பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் ஆபிரகாமும் அவனோட சந்ததிக்கும் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். நீங்கள் விருத்த சேதனம், அதாவது தேவனுக்கும் ஆபிரகாம் சந்ததிக்கும் இருக்கிற அந்த உடன்படிக்கை அடையாளமாக விருத்த சேதனம், ஒரு ஆண் குழந்தை பிறந்தவுடன் 8வது நாள் என்ன செய்ய வேண்டும்? விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு கட்டளையிட்டு இருந்தார். அப்போ அந்த விருத்த சேதனம் என்பது என்னது? அந்த மேல் நுனி தோலை என்ன செய்கிறது? களைந்து விடுவது. அது எதற்காக அது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் அதை செய்ய சொன்னார் பாருங்க. எப்படி தேவன் பரிசுத்தாவியானவர் மூலமாக நம்முடைய இருதயத்தில் இருக்க அந்த பாவ சுபாவத்தை எப்படி களைந்து போட போகிறார் இயேசுவின் சிலுவை பாடுகள் மூலம் என்பதை விளக்குவதற்காக அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த விருத்த சேதனம் என்ற அந்த ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தார்? கட்டளையிட்டு இருந்தார் பாருங்க. அப்போ அந்த விருத்த சேதனம் நடந்தது போலதான் இப்போ ஆவிக்குரிய ரீதியில் பரிசுத்தாவியின் மூலம் நம்முடைய இருதயத்தில் ஒரு காரியம் என்ன செய்திருக்கிறது? நடந்திருக்கிறது பாருங்க. அதை புரிந்து கொள்வதற்கு நாம் எல்லாரும் புதிய ஏற்பாட்டில் தீத்து எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் இப்பொழுது 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்படி பரிசுத்த ஆவியானவர் மூலம் எப்படி விருத்த சேதனத்தில் அந்த மேல் நுனித்தோல் நீக்கப்பட்டதோ,
கலைந்து போடப்பட்டதோ அதே போல் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள் இருந்த அந்த பாவ சுபாவத்தை, அந்த பாவ பழைய மனுஷனை எப்படி கலைந்து போட்டார் ரட்சிப்பிலே என்பதை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம் பாருங்க. ரட்சிப்பிலே என்ன நடந்ததா வேதம் இங்கே சொல்லுகிறது பாருங்க. நாம் ரட்சிக்கப்பட்ட போது பாருங்க, மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் அவர் நம்ம என்ன செய்தார், ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, ரட்சிக்கப்பட்ட போது என்ன ஆச்சு, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றப்பட்ட போது என்ன ஆச்சு பாருங்க, அவர் நமக்குள் ஒரு புதிதாக்கும் வேலை என்ன செய்கிறார், நடப்பித்தார். எப்படி அதை செய்கிறாரு, எப்படி நம்ம பாருங்க ஒரு சட்டையை அழுக்காயிட்டா அதை களைந்து போட்டு ஒரு புது சட்டையை நம்ம என்ன செய்வோம், அணிந்து கொள்வோம். அதே போல தான் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவிக்குரிய ஆபரேஷன் என்ன செய்கிறார், நம்முடைய இருதயத்தில் செய்தார். என்ன செய்தார், அந்த பழைய பாவ சுபாவத்தை பாருங்க பரிசுத்த ஆவியார் நம்முடைய இருதயத்துக்குள்ளே சென்று பாருங்க அந்த பழைய பாவ சுபாவத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டுட்டு இப்போ நமக்குள் ஒரு புதிதாக்குதலை உண்டு பண்ணினார். எப்படி உண்டு பண்ணினார், நம்மை கிறிஸ்துவின் சாயலிலே ஒரு புது மனுஷனாக நாம் மறுபடியும் பிறக்கும்படி ஒரு புது மனுஷனை, ஒரு புது சுபாவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நம்முடைய இருதயத்தில் என்ன செய்தார், வைத்தார் பாருங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன செய்யிட்டு புதியாயிடுச்சு. இப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள் ஒரு புது மனுஷனா என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க, புது சுபாவம் உடையவர்களா இருக்கிறீங்க. அது என்ன சுபாவம், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பரிசுத்த அந்த நீதியின் சுபாவம் இப்போ உங்களுக்குள்ள என்ன செய்திருச்சு, வந்துருச்சு. அதை குறித்து நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்க கேட்போம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் இப்பொழுது 24வது வசனத்திலே வாசிக்க கேட்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, நமக்குள் இருக்கும் அந்த புது சுபாவம், புது மனுஷனை குறித்து வேதம் இங்கே பேசுகிறது பாருங்க. சொல்லுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்கள். அப்போ பாருங்க, ரட்சிக்கப்பட்ட போது என்னாச்சு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பாருங்க ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆபரேஷனை பண்ணியிருக்காரு. பழைய பாவ சுபாவம், பிசாசின் சுபாவத்தை களைந்து போட்டு எடுத்து போட்டுட்டு இப்போ நம்மளை தேவ சுபாவத்திலே புது மனுஷனாக மாற்றி இப்போ நமக்குள்ளே தேவனுடைய சுபாவமாகிய அந்த அவருடைய அந்த நீதியின் சுபாவம், அந்த பரிசுத்த சுபாவத்தை நமக்குள்ளே என்ன செய்து விட்டார், வைத்து விட்டார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்க இன்னும் நான் அந்த பழைய மனுஷன் தானே, முன்னாடி நான் குடிச்சுக்கிட்டு அலைஞ்சேனே, அல்லது பிறரை ஏமாற்றி பிழைச்சிக்கிட்டு இருந்தேனே, நான் அந்த பழைய மனுஷன் தானே, அப்படி என்று சொல்லி இன்னும் அந்த பழைய சுபாவத்தின் படியே நீங்கள் இன்னும் என்ன செய்யக்கூடாது, சிந்தித்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு புது சிந்தை என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. இப்பொழுது எபேசியர் அதே 4ஆம் அதிகாரத்தில் 23-24 வாசிக்கலாம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்க ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன்னுடைய உள்ளத்துல நீ புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று சொல்லுகிறதே, அதாவது அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால், உங்கள் உள்ளத்திலே நீங்கள் புதிதான எண்ணமுடையவர்களாய் மாறுங்கள் என்று சொல்றாரு. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் பழைய மனுஷன், அந்த பழைய பாவ வாழ்க்கையினுடைய சிந்தைய மனதில் வைக்காத, இப்போ நீ கிறிஸ்துவுக்குள் புது மனுஷனா என்ன செய்யிட்ட, மாறிட்ட. உன் பழைய பாவ சுபாவம் இயேசுவுடனே கூட மரித்து விட்டது. இப்போ கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியின் மூலம் நீ புது மனுஷனா இருக்க.
அது எப்படிப்பட்ட மனுஷன்? நீ தேவ சாயல்ல இருக்கிற. தேவ சாயல்ல இருக்கிறன்னா என்ன அர்த்தம்? இப்போ உனக்குள்ளே தேவனுடைய அந்த நீதியின் பரிசுத்த சுபாவம் உனக்குள்ள இருக்குது. நீ இப்போ ஒரு பரிசுத்த சுபாவம் உடையவனா என்ன செய்யற இருக்கிற என்று சொல்லி ஆவியானவர் இப்பொழுது நமக்கு என்ன செய்கிறார்? வசனத்தின் மூலம் பேசி இப்ப சொல்றாரு, இப்ப புது சுபாவம் உடையவனா நீ இருக்கிறதுனால இப்ப என்ன செய்ய, இந்த புதிய சுபாவத்தின்படி, இந்த புது மனுஷனின்படி என்ன செய்ய, மனதுல சிந்தி. இன்னும் பழைய மனுஷன மாதிரி என்ன செய்ய சிந்திக்காத. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை ரோமர் 6:11 வேதம் இன்னும் ரொம்ப தெளிவா நமக்கு என்ன செய்யுது சொல்லுது பாருங்க. ரோமர் 6:11 வேதம் ரொம்ப தெளிவா அதை சொல்லுது. வாசிக்க கேட்கலாம். ரோமர் 6:11 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மனதில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சிந்திக்க சொல்றாரு. எண்ணு, உன் மனதின் எண்ணங்கள்ல இதே என்ன எண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அது என்ன எண்ணமா? எப்பா, நீ கிறிஸ்துவுக்குள் உன்னை பாவத்திற்கு மரித்தவனாகவும், ஏன்னா மரிச்சிட்டீங்க. இயேசுடனே கூட பாருங்க, என்னோட பழைய மனுஷன் இயேசுடனே கூட என்ன செய்து விட்டது? மரித்து விட்டது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலம் நான் இப்போ பரிசுத்த ஆவியினுடைய அந்த புதிதாக்குதல் மூலம், மறுஜென்ம முழுக்கின் மூலம் இப்போ ஆவியானவர் எனக்குள்ளே பாருங்க ஒரு புது மனுஷனை உண்டாக்கி விட்டார். அது என்ன மனுஷன்? நான் இப்பொழுது தேவ சாயலிலே இருக்கிறேன். தேவனுடைய நீதியின் பரிசுத்த சாயல் உடையவனாக இருக்கிறேன். தேவனோட பரிசுத்த சுபாவம் எனக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போ இதன்படி நீ சிந்தி. நான் பாவத்துக்கு செத்துட்டேன். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுக்கென்று என்ன செய்கிறேன்? பிழைத்திருக்கிறவன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாய், சிந்தையுடையவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அதை தான் பாருங்க, நம்ம வாக்குத்தத்தத்தில் பார்த்தோம். கர்த்தர் நம்முடைய பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்வார். பாருங்க, ஏன் வாழ்க்கையில் தோல்வி வருகிறது? ஏன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப சில பாவ சுபாவத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கிறோம்? ஏன் சில நேரங்களில் அந்த கோபத்தை விடவே முடியல? அல்லது எப்போ பார்த்தாலும் அவிசுவாசமாகவே பேசி கொண்டிருக்கிற அந்த அவிசுவாச பாவத்தை ஏன் விட முடியலை? ஏன்னா இன்னும் கிறிஸ்துவுக்குள் நாம் யார், புது சிருஷ்டி ஆயிட்டேன் அப்படிங்கிற உண்மையை இன்னும் உணராதவர்களாய் நம்ம என்ன செய்யறோம்? வாழுகிறோம். பாருங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு போவாங்க, வசனத்தெல்லாம் கேட்பாங்க. ஆனாலும் பாருங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னமோ போ, வாழ்க்கை ஏதோ ஓடுது, என்னமோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன், எப்படி வாழ போறனோ, இந்த மனுஷனோட எப்படி வாழ போறனோ, இப்படி ஒரு பூரா கடனை வாங்கி வச்சிருக்கேன், எப்படி கடனை கட்ட போறனோ, இந்த மகன் பாரு ஒரு நல்ல வேலை அவனுக்கு கிடைக்க மாட்டேங்கி, எப்படிதான் வாழ போறானோ. இப்படியே பாருங்க, இன்னும் நம்பிக்கை இல்லாதவர்களை போல பாருங்க. வேதம் முழுக்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப வேதத்தில் சொல்றார். நான் உன்னோட தான்ப்பா இருக்கிறேன்னு சொல்றார். அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னா அப்போ யோசிச்சு பாருங்க, நம்பிக்கையுடையவர்களாக என்ன செய்யணும்? பேசணும். ஆனால் பாருங்க, நிறைய நேரம் ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட, ஆண்டவர் இயேசுவை அறிந்திருந்தா கூட நல்லா போய் ஜெப கூட்டத்துக்கு போய் ஜெபிக்கலாம் செய்வாங்க. ஆனால் பாருங்க, அவங்க பேச்செல்லாம், அவங்களோட இருதயமெல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்களை போல தான் சிந்திப்பாங்க, நம்பிக்கை இல்லாதவர்களை போல தான் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. பாருங்க, அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய வசனத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லை. ரட்சிப்புனா என்னன்னு அறிந்து உணராதவர்களா என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. இந்த புது வருஷத்துல இன்னும் நம்பிக்கை இல்லாதவர்களை போல, கர்த்தர்
உங்களோடு இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்டவர்களை போல பேசுவதை, சிந்திப்பதை என்ன செய்யுங்க? நிறுத்துங்கள். இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எப்பொழுதுமே உங்க கூட தான் இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதுமே உங்க கூட தான் என்ன செய்றார்? இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க இப்போ ஒரு புது மனுஷன். நீங்க ஒரு புது மனுஷன். இன்னும் பாருங்க, இந்த உலகத்தாரை போல எதுக்கெடுத்தாலும் புலம்புறது அல்லது எதுக்கெடுத்தாலும் முறுமுறுக்கிறது, இப்படிப்பட்டவர்கள் அல்ல. நீங்க ஒரு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆகையால் இந்த நாளிலிருந்து சொல்லுங்க, நான் இப்படிதான் சிந்திக்க போறேன். இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாயிரு. என்ன சிந்தை? ரோமர் 6:11 சொல்லுவது போல, நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டி. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆதலால் நிச்சயமா என் கணவருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும், என்னோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால் இந்த வருஷத்துல நிச்சயமா என் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லி நம்பிக்கையுடையவர்களா இந்த நாளிலே மாறுங்கள். எப்படி? சிந்தையிலே மாறுகிறது மூலம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோடு பேசியிருக்கிறீர். எப்படி ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவரே நீர் பரிசுத்த ஆவியின் மூலம் எங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருந்த அந்த அந்த பழைய சுபாவம், அந்த நம்பிக்கை இல்லாத மனுஷன், அந்த எப்போ பார்த்தாலும் புலம்பி முறுமுறுக்கிற அந்த பழைய மனுஷன், எப்போ பார்த்தாலும் பிற்போக்காவே பேசுகிற அந்த பழைய பாவம் சுபாவத்தை, அந்த அவிசுவாசத்தையே பேசுகிற மனுஷன், அந்த பழைய சுபாவத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் மூலம் எங்களை விட்டு நீர் கலைந்து போட்டு விட்டீர், எடுத்து போட்டு விட்டீர் ஆண்டவரே. இப்பொழுது எங்களை தேவ சாயலாய் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது மனுஷனாய் மாற்றியிருக்கிறீர், தேவ சுபாவம் நிறைந்தவனாய் மாற்றியிருக்கிறீர் என்று சொல்லி நாளில் கற்றுக் கொடுத்தீரே. இந்த சத்தியத்தின் வெளிச்சம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்புவதாக. அதன் மூலம் இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தைகள் மாறட்டும், புதிய சிந்தை உண்டாகட்டும். நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்ற புதிய சிந்தை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறது மூலம் இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகள் நம்பிக்கை நிறைந்தவர்களாய், ஆண்டவரே விசுவாசம் நிறைந்தவர்களாய் வாழ்க்கையிலே சிந்திக்கட்டும், பேசட்டும். வாழ்க்கையிலே ஆண்டவரே இனி நம்பிக்கை நிறைந்தவர்களாய், விசுவாசம் நிறைந்தவர்களாய் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கை மாற்றப்படும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அதன் மூலம் ஒரு பெரிய பாலான வாழ்க்கையில பாலான இடங்களெல்லாம் நாளில் தேறுதல் அடையட்டும், திரும்ப கிட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.